ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம் ஆஸ்க் ராஜா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுவோம். சண்டே குவீனியா வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பண்ணுவேன். அதில் வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பீங்க. இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து வீக்லி ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது சாட்டர்டே வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ கேட்டிங்கன்னா நான் வந்து மேபி வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ஃபன்னாகவும் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய வீடியோஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருந்தும் சில ரேண்டமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ வீடியோ ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ், அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், வியூஸ் போல ப்ரோ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் டைம் பீரியடை பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த நாளில் இருந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எடுத்த உடனே யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு உடனே வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் க்ரோ எப்போவுமே இருக்கணும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், லாங் டைமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக இருந்தால் அவருக்கு முதல்ல வியூஸ் போகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் சிம்பிளாக வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், கரெக்டான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துலேயுமே நான் வந்து ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஒரு வேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரியேட்டர் இன்சைடர் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அஃபிஷியலாக ஒரு சேனல் கொடுத்துருப்பாங்க. அப்பப்போ யூடியூப்ல வரக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அது போக யூடியூப்ல சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதுலேருந்து சில அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளும் சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ரெக்கமெண்டேஷன் ஆகிறது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு சேனல்லேயே மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 5000 வரும், ஒரு 10,000 அப்படின்னு வரும். வேர்ல்டு மொத்தத்துலையும் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சைடில் காட்டுற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் அந்த சேனலில் பாப்புலர் வீடியோஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே 2.5 லட்சமே இன்னும் போகாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் சேனல் ஒன்று வச்சு அதில் கிரியேட்டர்ஸ்க்கான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிற சேனல்ஸ்லேயே வியூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து என்ன மாதிரியான சில கிரியேட்டர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிரியேட்டர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜில் அப்படிங்கிறப்போ, அதுலேயும் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் வரல அப்படிங்கிற மாதிரி, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ் மேக் பண்ணுறது, இதில் எல்லாம் வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆவாங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், ஹவு டு டை ப்ரோ. சோதிக்காதீங்க. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், ப்ரோ நம்மளுடைய வீடியோவில் மற்றவங்களுடைய கண்டென்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் இல்லைனா ஒரு 5 செகண்ட் மட்டும் நம்ம வந்து வியூஸ் பண்ணால் அந்த மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து வருமானு கேட்டு ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டேன். 1 செகண்ட் யூஸ் பண்ணாலும் கூட அந்த காப்பிரைட் ஓனர் நினச்சா ஃபேர் யூஸ் பாலிசி வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க எப்போவுமே. அதே மாதிரி இந்த ஃபியூ செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் ஃபன்னாக யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து அபியூஸ் பண்ற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அவங்க தரப்புல இருந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான வே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து இமெயிலையோ இல்லை அதர் சோசியல் மீடியாஸ் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதுலயும் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ப்ராப்பரா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியேவும் அடுத்தவங்களுடைய வீடியோஸ் போடக்கூடாது, அது ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு வந்து என்ன மைக் யூஸ் பண்றது அண்ட் ரூபா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பிகினிங் ஸ்டேஜஸ்ல மைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து 1.5 வருஷத்துக்கு மேல மைக் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நான் வந்து இந்த மைக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால மைக் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் கூட ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமலும் கூட பண்ணலாம். ஸோ அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ரொம்ப விலை கம்மியான மைக் அப்படின்னு வாங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு ஒரு இயர்ஃபோனே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமலும் கூட ஆடியோ குவாலிட்டி ஹையில் வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வீடியோ எடிட்டிங் ஆப் எதுவாக இருந்தாலும் அதில் ஜஸ்ட்
வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் 200% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பண்ணி உங்களுக்கு நல்லா சவுண்ட் குவாலிட்டி வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் 2 தடவை 3 தடவையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நாய்ஸஸ் வந்து பேக்ரவுண்டில் அதிகமாக இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுங்கள், பெட்டராக வந்து இருக்கும். எனக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங்கில் நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் எனக்கு வந்து நல்ல குவாலிட்டி, அதாவது வீடியோவும் சரி அதே சமயம் ஆடியோவும் சரி நல்ல குவாலிட்டியில் தெரியும். ஸோ அந்த சன்லைட் மூலிமா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட டைம் வந்து வச்சுக்கோங்க, எந்த நேரத்தில் எடுக்கலாம் ஷூட் பண்ணலாம், எந்த நேரத்தில் சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் இப்போ தான் ப்ரீவியஸாக கொஞ்ச நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து மைக் யூஸ் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி பேசுறது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள், அதாவது இந்த வீடியோ எடிட்டிங்கில் 200% வைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் நான் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சின்ன ஒரு டிப்ஸாக இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது போக வாய்ஸ் ஓவர் கொடுக்குற குவாலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நான் அதையும் டெமோ மூலியமாக காட்டுறேன். கைஸ் ஜஸ்ட் வந்து இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வாய்ஸ் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஆப்பில் வாய்ஸ் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் இருக்குது. மொபைல்லேயே அந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதையும் சேம் ப்ரொசீஜரில் பண்ணும்போது எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி இதை விடையும் கூட இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் க்ரோ ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் இந்த வாட்ச் ஹவர்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப், அதுக்கப்புறம் யூடியூப் அனலிட்டிக்ஸ்லையும் ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய மானிட்டேஷன் டேப்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இதற்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பியூர் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸா இருக்கணும். அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இது வந்து டிக்ரீஸா தான் காட்டும். 4000 வாட்ச் ஹவர்ஸ்ல யூடியூப் டீடைலா கொடுத்துருக்கிற விஷயங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டீடைலா வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி வாட்ச் ஹவர்ஸ் எதுல கரெக்டா ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மானிட்டேஷன் டேப்ல தான் ஷோ பண்ணும் கரெக்டா பியூர் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதையே கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அதில் தான் கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதையே எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உங்களோட யூடியூப் ஏர்னிங்ஸ் எவ்வளோ. இன்னும் இந்த கொஸ்டின்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு கீழே வந்து நான் இன்னொரு லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரீசன்ட் பேமெண்ட்டை பற்றி தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின், ப்ரோ ஹாய், whenever I open YouTube first I get Raja Tech, Selva Tech, Siji Tech videos. Why is that? I am reporting from Colombo, Sri Lanka. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன், உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே சமயம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் மேபி அப்டேட்டாக இருந்ததுன்னா இந்த 3 சேனல்லையுமே வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து வந்திருக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ரீசனாக இருக்கலாம். கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு இதுக்கு மேலே என்ன ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜ்துரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.